எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு pTron கம்பெனியோட ஒயர்லெஸ் ப்ளூடூத்தோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் அதோட பாக்ஸு. மேலும் இது ப்ளூடூத் இல்லாமல் இதோட கேஸை வச்சு நம்ம மொபைலுக்கும் பவர் பேங்காக யூஸ் பண்ண முடியும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மாஸ்டர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்டேட்ஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா pTron கம்பெனியோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே அதோட மாடல் Tango ட்ரூ ஒயர்லெஸ் ட்வின்ஸ்கிறதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. 32 இயர்பீஸ் தனித்தனியாக வச்சிருக்காங்க. மேலே எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்ம இப்போ லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கேசிங் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பாட்டம்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. ஏன்னா இதில் 1500 mAh பேட்டரி பேக்கப் இருக்குது. இதில் நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 2 பட்ஸும் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 50 mAh வரைக்கும் இதோட பேட்டரி பேக்கப் இருக்குது. இது மூலமாக நம்ம 3 மணி நேரம் வரைக்கும் சாங்ஸை கால்ஸை பேசலாம்னு பாக்ஸில் போட்டிருக்காங்க. நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். மேலே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எடுக்கலாங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னே சொல்ல முடியும். ஏன்னா இதை மெயினான ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிட முடியாது. இருந்தாலும் 1500 mAhங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து ஒரு அவுட்புட் ஒரு 800 to 900 mAh வரைக்கும் அவுட்புட் நம்ம மொபைலுக்கு ஏற்றிக்க முடியும். ஸோ ஒரு எமர்ஜென்சியான டயத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த பட்ஸு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். காதில் வச்சோம்னா லெஃப்ட்டு மாற்றி சொல்கிறேன், லெஃப்ட்டு இது ரைட்டு பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்குது, விழுந்துருமோன்னு. ஆனால் இதுவும் விழலை, எந்த ஷேக்கிங் தெரில. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனியாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரெண்டுலேயுமே மைக் இருக்குது, ரெண்டுலேயுமே பவர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே தனித்தனி டிவைஸாக யூஸ் பண்ண முடியும், ரெண்டையுமே சேமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரெண்டையும் சேமாக யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட் ப்ளூ மிக்சிங்கில் ஏறியும். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டையும் ஒரு 3 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஃபஸ்ட்டு இதில் பேர் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் பேர் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக பேர் ஆகிடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் ரெண்டும் தனித்தனியாக யூஸ் பண்ணுற சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதையும் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இது ஒரு சவுண்ட் குவாலிட்டி எப்படி நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தது தான், திரும்ப எப்பவும் போல் உங்களுக்காக தான் பண்ணுறது இதையும். ஸோ இதில் ஆல்ரெடி நான் கால்ஸும் பேசி பார்த்துட்டேன். கால்ஸ் குவாலிட்டி பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டான இடத்துல ரொம்பவே நல்லா இருக்குது. அமைதியான இடத்துல பார்த்தீங்கன்னா பேசுனீங்கன்னா இதுவே கொஞ்சம் அதாவது என்னது ஒரு ஃபேன் ஓடிட்டு இல்லை ஒரு சவுண்டு கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸும் பேக்ரவுண்டில் உள்ள வாய்ஸும் ஈவனாக கேட்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் உள்ள ஹெட்ஃபோன் ஆனிச்சுன்னா அந்த பிரச்சனை இல்லை. இது நார்மலுங்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இருக்குது. பட் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மீன் ஒரு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதோட குவாலிட்டியை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடணும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1500 1600 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் நம்ம மைண்டில் வச்சுட்டு இதோட குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியும். ஏன்னா இப்போ உள்ள பட்ஸ் ஒயர்லெஸ் ட்ரூ ஒயர்லெஸ் எந்த பேர்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 2500 மேலே போனால் தான் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான பட்ஸ்லாம் கிடைக்குது. ஏன்னா ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 4000 கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு இதை கம்பேர் பண்ண முடியலாட்டியும் ஒரு 2000 பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான ஒன்றே சொல்லிட முடியும். இருந்தாலும் இதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் முதலே சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 டிவைஸாக யூஸ் பண்ண முடியும். இதை ஒரு ஆள் கூட யூஸ் பண்ணலாம், இது தனியாக ஒருத்தவங்க கூட யூஸ் பண்ண முடியும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒரே டயத்தில் நம்ம ஒரே ஃபோனில் பேர் பண்ணி யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ ரெண்டையுமே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட் ப்ளூ மிக்சிங்கில் ஏறியும். ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணால் இது ரெண்டும் பேர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் பேர் பண்ணிக்கலான்னு. இதில் இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பக்காவாக ரெண்டுமே ஒரே டயத்தில் பேர் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 தனித்தனி டிவைஸாக காமிக்குது. ஸோ நான் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா pTron Tangoன்னு ஒரு டிவைஸ் காமிக்குது, அதுக்கடுத்து இன்னொன்று pTron Tangoன்னு ரெண்டுமே தனித்தனியாக நேமில் காமிக்குது. ஸோ அதனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றை கிளிக் பண்ணிட்டுனா இப்போ லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணுறேன், இது மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இது சைலண்ட் ஆகிடுது. சரி, ரைட் சைடு இன்னொன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணனா இது ஆஃப் ஆகிட்டு இது ஆக்டிவேட் ஆகிடுது. ஒன் சைடு மட்டும் தான் சாங் கேட்குது. இது என்ன பிரச்சனை அதில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா அவன் போட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லாங் ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா 5 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஆனால் நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தா அந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனால் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆகுது. இதில் என்ன பிரச்சனைட்டு என்னென்னமோ அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி பார்த்தாலும் ஒன்றும் தெரில. ஆனால் இந்த பீஸில் பிரச்சனை இல்லை, எனக்கு ப்ராப்பராக கனெக்ட் பண்ண தெரிலன்னு தெரில. ஆனால் ஒவ்வொரு டைம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகுது, ஒவ்வொரு டைம் தனித்தனியாக தான் கனெக்ட் ஆகுது. ஸோ ரெண்டும் ஒரே டயத்தில் வச்சு குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பேட்டரி மேக் பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 மணி நேரம் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி இன்றைக்கி மேட்ச்லாம் பார்த்துட்டு இருந்தேன், வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லாவே தாங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் ஏன்னா நான் வாங்கினதுலேருந்து சார்ஜ் போடல.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மொபைலே இதோட பேட்டரி பேக் காமிச்சு 100% காமிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் தாண்டுவோம் பார்த்தீங்கன்னா 80 கிராஸ் பண்ணிச்சு. அதாவது என்ன 20% வந்துருச்சு, 80 வரைக்கும் யூஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த வேலை இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் டு 2.5 மணி நேரம் ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 1500 mAh வரைக்கும் பேட்டரி பேக் கொடுத்துருக்கான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு 10 டைமாவது இதில் சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். மேலே இதில் பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர் பேங்கை யூஸ் பண்ண முடியுங்கிறதா ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. மேலே ஒரு சின்ன மைனஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஃபுல் சார்ஜ் பண்ணி நீங்கள் வச்சாலுமே இந்த கேசிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வெளியிலே காமிக்கும். ஸோ நான் முதலே சொல்ல மறந்துட்டேன். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் இதிலே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஆனால் இது கொஞ்சம் மேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களாக தான் தெரியுது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 டிவைஸுமே, அதாவது ரெண்டுமே 100ல் இருக்குது. இந்த பட்டு 100 சார்ஜ் ஆகிடுச்சு, இந்த பட்டு 100 சார்ஜ் ஆச்சுனாலும் இருந்தாலும் இது பேக்ரவுண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ இது டிஸ்பிளே காமிச்சிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இது ஃபுல் சார்ஜில் இருக்குது, இருந்தாலும் இதில் சார்ஜ் ஏறிட்டு இருக்க மாதிரியே காமிக்கும். இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1% குறைஞ்சிட்டு வரும். ஸோ ஏன் ஃபுல்லாக இருக்கும்போது ஏன் சார்ஜ் ஏதுன்னு தெரில. இருந்தாலும் இந்த ப்ரைஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ குறை சொல்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான். ஓகே, இந்த பட்ஸ் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஒரு இயர்பீஸ் வேணும்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. டிரைவிங்கில் போகும்போது அது மாதிரி இடத்துல கொஞ்சம் நாய்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. மற்றபடி ரொம்ப அமைதியான இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப எதுவும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல. நீங்கள் மெதுவாக பேசினாலும் அதிகமாக பேசினாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேப்சர் பண்ணிக்குது. ஸோ அந்த வேலை ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும். இதில் எனக்கு மைனஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டையும் தனித்தனியாக பேர் ஆகிறது தான். ஸோ அது பெரிய பிரச்சனை கிடையாது. அது 2 டைம் எனக்கு ஆச்சு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி சவுண்ட் குவாலிட்டியும் சரி, கால் குவாலிட்டி, பேட்டரி பேக்கப் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ 2000 ரூபா பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம், ஃபோனுக்கு எவ்வளோ வரைக்கும் சார்ஜ் ஏறுதுன்னு. ஸோ என்னோட ஃபோன் பார்த்தீங்கன்னா 4000 mAh ஃபோனோட பேட்டரி பேக்கப்பு. இதில் எப்படின்னா 1500 mAh வரைக்கும் இருக்குது. இதில் இப்போ 75% இருக்குது. ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு இதிலே காமிக்குது உங்களுக்கு. இதில் இந்த 1500 mAh நான் இதை ஃபுல்லாக பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ வரைக்கும் சார்ஜ் ஆகுதுன்னு. அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மற்றபடி இதை சொல்கிறதுக்கு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்து நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாமல் அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.